வணக்கம் நண்பர்களே. நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் கையில் பணம் தங்கவில்லையா? சிறிய விஷயங்களுக்கே வீட்டில் சண்டைகள் அதிகமாகிறதா? உடல், மனம் இரண்டிலும் அமைதி இல்லையா? அப்படியானால் அது சாதாரண விஷயமல்ல. அது தரித்திரம் உங்கள் வாழ்க்கையில் குடிகொண்டிருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். தரித்திரம் என்பது என்ன? கடும் உழைப்பிற்குப் பிறகும் பயனில்லாத நிலை. மீண்டும் மீண்டும் வரும் பிரச்சனைகள். மன அழுத்தம், சோம்பேறித்தனம் இவையெல்லாம் சேர்ந்து வரும் ஒரு நிலைதான் தரித்திரம். இதற்கு காரணமாக மூதேவி அல்லது நித்ராதேவி என்று அழைக்கப்படும் ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. மூதேவி எங்கு வசிப்பாள் தெரியுமா? அசுத்தமான இடங்களில், கெட்ட வார்த்தைகள் நிறைந்த சூழலில், பொறாமை கொண்ட மனங்களில், எப்போதும் புலம்பிக் கொண்டே இருப்பவர்களிடம் அவள் அமைதியாக குடிகொள்கிறாள். ஆனால் கவலைப்பட வேண்டாம். சில எளிய மாற்றங்கள் மூலம் நாம் அந்த சக்தியை நம்மிடமிருந்து அகற்றலாம். முதலில் உங்கள் வீட்டை கவனியுங்கள். அழுக்குத் துணிகளை எங்கும் சிதறவிடாதீர்கள். அவற்றை ஒரு கூடையில் சுத்தமாக வையுங்கள். சமையலறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருங்கள். இரவு தூங்குவதற்கு முன் அடுப்பு, மேடை அனைத்தையும் துடைத்து விடுங்கள். அது அன்னபூரணியின் அருளை ஈர்க்கும். பூஜை அறையை வாரம் ஒரு முறை சுத்தம் செய்யுங்கள். நல்ல வாசனை பரவட்டும். அது வீட்டில் நேர்மறை ஆற்றலை கூட்டும். படுக்கையறை காலையில் எழுந்தவுடன் படுக்கையை சீராக அடுக்குங்கள். குளியலறை, கழிவறை எப்போதும் உலர்ந்தும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். பண்டிகை நாட்களில் அங்கு ஒரு விளக்கு ஏற்றினால் அது தரித்திரத்தை விலக்கும். இப்போது நம்முடைய பழக்கங்களை பார்ப்போம். பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்காமல் ஒழுங்காக இருப்பது முக்கியம். தேவையற்ற சண்டைகள், மற்றவர்களை குறை கூறுவது இவற்றை தவிர்க்க வேண்டும். மகிழ்ச்சியுடன், தன்னம்பிக்கையுடன் இருக்கும் இடத்தில்தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். சிறப்பு பரிகாரம் 1. ஒவ்வொரு மாதமும் வரும் பஞ்சமி திதியில் மாலை நேரத்தில் 5 நெய் விளக்குகளை ஏற்றி பஞ்சமி தேவியை வழிபடுங்கள். மேலும் கோவில்களுக்கு துடைப்பம் வாங்கிக் கொடுத்து உறவாரப் பணிகளில் ஈடுபடுங்கள். அது மிகப்பெரிய புண்ணியம் தரும். நண்பர்களே, சிறிய மாற்றங்கள் பெரிய விளைவுகளை தரும். இந்த வழிகளை பின்பற்றினால் உங்கள் வீட்டிலிருந்து தரித்திரம் விலகி செல்வமும் சந்தோஷமும் நிரம்பும். நன்றி, வணக்கம்.